வார்த்தைகளை கவனியுங்கள். அது திருநீர், இது திருமண். கல்யாணம் ஆகாதவர்கள் இறந்து போனால் அவர்களுடைய உடலை பூமிக்குள்ளே புதைக்க வேண்டும் என்பது இந்துக்களுடைய விதி. கல்யாணம் ஆகி வாழ்ந்தவர்கள் இறந்தால் அவர்களுடைய உடலை எரிக்க வேண்டும் என்பது இந்துக்களுடைய விதி. கல்யாணம் ஆகாத உடம்பு மண்ணோடு கலந்து சாந்தி அடையவும், கல்யாணம் ஆகி சாந்தி அடைந்த உடம்பு விண்ணோடு கலந்து ஐக்கியமாகவும் இந்த இரண்டையும் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அந்த விபூதியை ஏன் பூசச் சொல்லுகிறார்கள்? திருநீரை. காலையிலே எழும்போதே இந்த உடம்பும் இப்படித்தான் நீராக போகிறது என்று அடிக்கடி நினைத்தால் தவறு செய்ய தோன்றாது, பாவம் செய்ய தோன்றாது. என்றைக்கு இந்த உடம்பு நெற்றியிலே இருக்கிற இந்த நீராகுமோ என்ற எண்ணம் வந்தால் அன்றைக்கு யோகியனாக இருக்க சொல்லும். ஒரு நாளோடு பூசி விட்டு விட்டால் ஒரு நாள் மட்டும்தான் நீ யோகியனாக இருக்க முடியும். தினசரி நீ பூசிக்கொண்டே இருந்தால் தினசரி யோகியனாக இருக்க முடியும்.